ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வின்லேண்ட் சாகான்ற ஒரு அருமையான அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட சின்ன கான்செப்டை வந்து பார்த்துருவோம். இந்த வின்லேண்ட் சாகான்றது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு அழகான குடும்பத்தில் இருக்கான். அந்த பையனை சுற்றி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அந்த பையன் அந்த சம்பவங்களால் அவனோட வாழ்க்கையை வந்து மாறுது. இதனால அவன் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிறான். அது ரணமும் வலியும் கொடூரமும் கலந்த அந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஏகப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறான். ஏகப்பட்ட விஷயங்கள் அவனை சுற்றி நடக்குது. அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்? அவனை சுத்தி ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த வாழ்க்கை தத்துவத்தை மையப்படுத்தி இந்த அனிமி வந்து எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்த அனிமிகள்லேயும் மாஸ்டர் பீஸான அனிமி லிஸ்ட்ல இந்த வின்லேண்ட் சாகாவும் ஒண்ணு. நான் அப்படியே பேசி கட்டைய போறதை விட்டுவிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வின்லேண்ட் சாகா சீசன் 1ஓட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். எடுத்தனே ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் யாரோடதுன்னா, இந்த அனிமியோட ஹீரோவோட அப்பாவோட ஃபிளாஷ்பேக். அவர் சுத்தி இருக்க பசுமையான வயலுக்கு மத்தியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பேரு வந்து தாஸ். அப்போ அவங்களோட ஒய்ஃப் ஹெலுவா வந்து கூப்பிடுறாங்க. தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தோன்னா டக்குன்னு கட் பண்ணி கரெக்டாக வருஷம் 987வது வருஷத்தில் வந்து காமிக்கிறாங்க. அவர் என்னன்னா ஒரு படகுல வந்து நின்றுருக்காரு. அவருக்கு கீழே ரத்த குவியலோட பிணங்கள் வந்து கிடக்குது. பார்த்தோன்னா ஒரு சண்டைக்கு நடுவில் மனுஷன் வந்து ஒரு போர் வீரனா வந்து நின்றுருக்காரு. நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கற்பனை பண்ணியிருக்காரு. சுற்றி எனிமிகள்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. மனுஷன் பயங்கரமான ஆளு, எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி தள்ளிட்டு இருக்கான். அவர் கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்து நின்றுருக்கான். அவன் பேர் வந்து தோருக்கள். இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த தோருக்கள் என்ன சொல்றான்னா, என்னடா என்ன ஆச்சு தார்ஸ், எதுக்கு அப்படி நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாப்ல. அதுக்கு தார்ஸ் வந்துட்டு, இல்ல எனக்கு லைட்டா கேர் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதான் நான் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு தோருக்கள் வந்து சரி எதுவும் பிரச்சனை இல்லையா, வா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துக்கட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள நோக்கி அம்பு வரும். அதெல்லாம் மறைச்சு நின்று இருக்கும்போது தார்ஸ் வந்து சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்தா இனிமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போவாங்க, நம்ம பிரிஞ்சு போனாதான் இவங்களை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தார்ஸ் வந்து சொல்லுவாரு. சரி நீ என்ன பண்ணலான் இருக்க சொல்லு அப்படின்னு தாருக்கள் கேட்பாரு. இல்ல நான் வந்து எனிமி படகுக்கே நான் போறேன், முன்னாடி போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப தாருக்கள் வந்து என்னடா சொல்ற, தனியா போறியா, வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பா. இருந்தாலும் தார்ஸ் வந்து அப்படியும் பக்கத்து படகுல தம்பி குதிச்சு எதிர்த்தாப்புல இருக்க எல்லாத்துக்கும் சர 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 சரன்னு வெட்டி தள்ளி வீசிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அப்ப கோடாலி வச்ச ஒரு எனிமி வந்து நின்றுப்பான். அவன் வந்து நம்ம தார்ஸை வந்து வெட்ட வருவான். அப்ப ஆலங்கட்டி மழை பெய்யும். பார்த்தா அந்த வெட்ட வந்தவன் குத்தி வத்து செத்துருப்பான் நம்ம தார்ஸ் கையால. அவன் சாகும்போது என்ன மன்னிச்சிரு மரியா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு விழுகிறான். பார்த்தோம்னா பக்கத்து படகுல இன்னும் எனிமிஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு அம்பு வந்து தாஸோட நெஞ்ச வந்து குத்துது. அதெல்லாம் அசால்ட்டா கண்டுக்கிறாம அமைதியா இருக்காரு. அவரோட முகத்துல ஒரு சோகம் மட்டும் தெரியுது. பக்கத்து படகுல இருந்து வந்த எனிமிஸ் அவரை போட்டு அடிக்கிறாங்க. அதுல ஒருத்தவனை மட்டும் பிடிச்சு குத்தி வந்து கடலுக்குள்ள குதிக்கிறாரு. 2 பேரும் கீழே போட்டு சண்டை போடுறாங்க. அப்ப அவ வச்சிருக்க அந்த எனிமி வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்து தாஸ் வந்து அவனை அந்த இடத்துல குத்தி ரத்த வெள்ளத்துல சாகடிக்கிறாரு. அவர் கையில வச்சிருக்க வாளை கீழே போட்டுட்டு நீந்தி எங்கிட்டோ தூரமா வந்து போறாரு. போயிட்டு ஒரு கரைக்கு ஏறி நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த போர்க்களமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இந்த இடத்துல அனிமியோட பேரை போடுறாங்க, வின்லேண்ட் சாகான்னு சொல்லிட்டு. அப்படி கரெக்டா இந்த அனிமி எங்க தொடங்குதுன்னா 1002வது வருஷம் ஐஸ்லாண்ட்ல வந்து இந்த அனிமி தொடங்குது. அப்ப அந்த ஐஸ்லாண்ட்ல ஒரு பையன் வந்து வாளியில தண்ணி பிடிச்சு நிரப்பிட்டு இருக்கான். அவன் தான் வேற யாரும் இல்ல கைஸ், இந்த அனிமியோட ஹீரோ பேரு வந்து தாருஃபின். அவங்க அப்பா பேரு வந்து தாஸ். நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். அவன் அப்படியே அந்த தண்ணியை பிடிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோடனே அவங்க அக்கா வந்து இருக்காங்க. அவங்க அக்கா வந்துட்டு தாரிஃபின் அப்படியே ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வந்து புல்ல போட்டுட்டு மாட்டுல இருந்து பாலை பீச்சிட்டு வான்னு சொல்றாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். நைட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நைட்டு தாரிஃபினோட வீட்டுல வந்து தாரிஃபினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்து ஒரு பெரியவர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் பேரு லைஃப் எரிக்சன். அவர் வந்து அவரோட கடல் பயணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய கடல் அலைகளை தாண்டி போய் எங்க கப்பல் தெற்கு நோக்கி பயணம் பண்ணுச்சு. அப்படி பயணம் பண்ணதுல ஒரு நிலத்தை போய் அடைஞ்சோம். அந்த நிலம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் புல்வெளி நிறைஞ்சிருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு, மரங்கள் இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு நான் வின்லேண்டுன்னு பேர் வச்சேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல நாங்க கொஞ்ச நாள்ல வாழ ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல வாழ்ற பழங்குடிகள் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க. நான் தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒரு பேச்சு வந்து பேசினேன். அவங்க என்ன பாராட்டி அவங்க வச்சிருக்க ஒரு தொப்பியையும் நான் இப்போ ஊதிக்கிட்டு இருக்கேன்ல இந்த குழாயி, இதையும் அவங்க தான் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னு வந்து அவர் கதையை சொல்லிட்டு இருக்க, பசங்க எல்லாரும் அவர் கதையை பார்த்துட்டு ஆன்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பசங்கள்ல கேட்குறாங்க, இது ஐஸ்லாண்டை விட ரொம்ப பெரிய ஊரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு.
நான் எவ்வளோ பெரிய வீரன் பார்த்தியா, நான் அந்த இடத்த போய் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து பேசிட்டு இருக்க, ஆங்க நீங்க பெரிய வீரன்லாம் கிடையாது. நீங்க சும்மா சுத்திட்டு இருக்கீங்க பயணம்ன்ற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க கலாய்ச்சிட்டு இருப்பாய்ங்க. நீங்க எந்த சண்டையுமே போடலையே, நீங்க எப்படி வீரன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்டுட்டு இருக்க, அவரு அந்த தாத்தா சொல்றாரு, தம்பி வீரனா இருந்தா போர்ல தான் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. நாங்க கடல் கூட சண்டை போட்டு இந்த மாரி பயணம் பண்ணிட்டு வர்றோம்ப்பான்னு சொல்ல, அதுக்கு அந்த சின்ன பையன் இல்ல இல்ல இது செயல்படாது. நீங்க கல்லாட்டை ஆடுறீங்க. நீங்க ஒரு பொய் சொல்லின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காய்ங்க. அப்ப தோரஃபின் அவங்க அப்பா வந்து வந்துடுறாரு. வந்துட்டு பசங்கள பார்த்துட்டு இன்னுமா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி பசங்களா வீட்டுக்கு போங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. பார்த்தீங்கன்னா பசங்களும் வீட்டுக்கு போறாய்ங்க. அப்ப நைட்ல ரொம்ப பனி விழுகுது. அந்த பனிக்கு மத்தியில யாரோ ஒருத்தவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் கழுத்துல சங்கிலி கட்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு அடிமை மாரி தெரியுது. அப்படியே தூரத்துல முடியாம தவந்து தவந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப தாருஃபின் அவங்க வீட்டுக்கு அவங்க அக்கா வந்து வந்துடுறாங்க. ஆடு மேய்க்க போயிருந்தாங்க போல. ஆட மேய்ச்சிட்டு அப்படியே வந்து வந்திருக்காங்க. அப்ப தார்ஸும் அந்த பெரியவர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வட்டம் பனி ரொம்ப கடுமையாயிருச்சு. கிரீன்லாண்ட்லலாம் ஏகப்பட்ட பேர் செத்துட்டு இருக்காங்க. பனி இப்பயே கடுமையா இருக்கே. குளிர்காலத்துல எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தாருஃபின் வந்து ஒரு கனவு காண்றான். அந்த கனவுல அவன் வந்து படகுல பயணம் பண்ணிட்டு போற மாரியும், ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு ராட்சச மீன வந்து அடக்குற மாரியும், அந்த ராட்சசி மீன் அவன கழுத்த புடிச்சு நெருக்குற மாரி ஒரு கனவு வருது. என்னடா அது மூச்சு முட்டுதே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவன் கண்ண முழிக்கிறான் கனவுல இருந்து. பார்த்தா அவங்க அக்கா வந்து அவன கட்டி பிடிச்சு படுத்திருக்காங்க மூச்சு நிறுத்திக்கிட்டு. "போக்கா உனக்கு தான் ரூம் இருக்குல்ல, இங்க எதுக்குக்கா படுக்குறன்னு" சொல்லிட்டு தாருஃபின் வந்து கத்திட்டு இருக்கான். அப்படியே விடியுது. அப்படியே மறுநாள் காலையில வந்து வீட்டுக்கு கூரையில இருக்க பனியெல்லாம் வந்து அவங்க தார்ஸும் அவங்க பொண்ணும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தாருஃபினோட அக்காவும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த கூரையில இருந்து பனி வழுக்கி விட்டு அவங்க அக்கா வந்து கீழ விழுகுறாங்க. கீழ விழுந்து பார்த்தோன்னே, எதுவும் அடிபடலையேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா ஒண்ணும் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து காலுக்கு கீழ தட்டுப்படுது. யாரோ இருக்க மாரி தெரியுது. டக்குன்னு அந்த இடத்த தோண்டுறாங்க. பார்த்தோம்னா, அந்த முந்தின நாள் நைட்டு வந்து ஒருத்தவன் வந்து சங்கிலியால கட்டப்பட்டு வந்துட்டு இருந்தால, அவனோட உடம்பு வந்து அந்த இடத்துல கிடைக்குது. அவங்க வந்து வேகமா தோண்டி அவன எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு கை கால்லாம் தேய்ச்சு விட்டு அவனுக்கு வந்து சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சைடு தோரஃபின வந்து காமிக்கிறாங்க. தோரஃபின் என்னன்னா அந்த பெரியவர் கூட நின்றுருக்கான். அந்த பெரியவர் வந்து ஒரு படகுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் கிட்ட தோரஃபின் கேட்கிறான், "நேத்து நீங்க ஒரு கதை சொன்னீங்களா தாத்தா, அது உண்மையா தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு தோரஃபின் கேட்கிறான். "ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? அது உண்மைதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு தோரஃபின் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்க, "அப்படியா? அப்ப உண்மைனா என்னையும் கூட்டு போங்க. அந்த இடத்துக்கு நானும் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. உங்க அப்பா கிட்ட போய் கேளு. இந்தா இருக்கு பாரு இந்த பெரிய படகு. இதுதான் நாங்க போன அந்த போர்க்கப்பல். இந்த படக உங்க அப்பா கிட்ட இருந்து நீ கேளு. கண்டிப்பா தருவாரு. அத வச்சு நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்ல, அதுக்கு தோரஃபின் சொல்றான், ஆமா எங்க அப்பாட்ட தான் கேட்கணும். கேட்டோனே டக்குன்னு எடுத்து குடுத்துருவாரு பாரு. அவரு எதுக்கும் வரமாட்டாரு தாத்தா. நீ வேற போ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட பேசிட்டு இருக்க. அப்ப தோரஃபினுக்கு வந்து ஒரு கேள்வி வருது. ஏன் தாத்தா இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் விட்டுட்டு ஏன் இவ்வளவு தூரம் கடந்து வந்து இங்க ஒரு பனி பிரதேசத்துல வாழ்றோம்? வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி இந்த சைடு தோரஃபினோட வீட்ல வந்து காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து எப்படியாவது எழுப்பணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப தாருஃபினோட அக்கா வந்து அவங்க அப்பா கிட்ட, "ஏன்பா இவன காப்பாத்துறீங்க? இவன பார்த்தா அடிமை மாரி தெரியுது. அடிமைய நம்மள வீட்ல வச்சுக்கிட்டா நமக்கு தான்ப்பா பிரச்சனை. இவன் ரொம்பவே ஆபத்தானவன் மாரி தெரியிறான். விட்டுருங்கப்பா அவன் செத்துருப்பான் இந்நேரத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து பயந்துகிட்டே சொல்றாங்க. டக்குன்னு அவனுக்கு வந்து முழிப்பு வருது. அப்ப தாருஃபின் அப்பா கன்னத்துல அடிச்சு, "எந்திரி எந்திரி உன் பேர் என்னது? என்ன எங்க இருந்து வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படியே அந்த சைடு தோரஃபின காமிக்கிறாங்க. அந்த தோரஃபின் கிட்ட அந்த தாத்தா வந்து சொல்றாரு, என்னோட மூதாதையர் எல்லாமே இங்கிருந்து ரொம்ப தூரம் கிழக்குல வந்து நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த இடம் பேரு நார்வே. அந்த இடம் ரொம்ப பசுமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அழகு நிறைஞ்ச அந்த நாடு. நாங்க அப்படி அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒருத்தவன் வந்தான். அவன் தான் ஹெரால்டு. அவன் நெறைய பெரிய படை கொண்டு எங்க நாட்ட வந்து கைப்படுத்தினான். அதனால எங்க நாடே சிதைஞ்சு போச்சு. எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தினான். அவன பேச்ச கேட்காதவன் எல்லாத்தையும் போட்டு அராஜகம் பண்ணான். நாங்க அவனுக்கு பயந்துட்டு அங்கருந்து ஓடி வந்துட்டோம். அப்படி நாங்க வந்து கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த ஐஸ்லாண்டு. அப்படிதான் நாங்க வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்ல, அதுக்கு தோரஃபினால அந்த அந்த பதில வந்து ஏத்துக்கிறவே முடியாது. இல்ல என்னால ஏத்துக்கிற முடியாது. எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரர்ன்னு தெரியுமா? நீங்க உண்மையிலே பொய் சொல்றீங்க. இதெல்லாம் பொய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே வந்து போயிருவான் அங்கருந்து. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இத பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அங்க வந்து அடிமை ஒருத்தவன் படுத்து கிடக்கால. அவனுக்கு வந்து தாஸ் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. அத வந்து தாருஃபின் வந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது அவனுக்கு அப்பதான் வந்து அந்த அடிமைக்கு வந்து முழிப்பு வந்திருக்கும். அவன எழுப்பி வந்து இவர் வந்து பதில் கேட்கலாம்னு பார்க்குறாரு. ஆனா அவரால எந்த பதிலும் வாங்க முடியல. ஆனா அந்த அவனுக்கு வந்து ஒரு சில நினைவுகள் மட்டும் ஞாபகம் வருது.
என்னோட அக்கா, அம்மா எல்லாத்தையும் வந்து தூரமா எங்கேயோ இருக்க இடத்துலலாம் வித்துட்டாங்க. நான் இங்க வந்து அடிமையா கிடக்கேன். எதுக்கு எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு முடியாம கண்ணு வந்து சொருகும். அவனுக்கு ஒரு நினைவு வரும். அது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ தூரமா ஒரு இடத்துல பசுமையா இருக்கு. அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. எல்லாம் வந்து சுத்தி நிக்கிற மாரியும், அப்படி ஒரு நினைவு வந்து அவனுக்கு வரும். டார்ஸும் வந்து அவன எழுப்பிட்டு இருக்காரு. கண்ண மூடாத முழிச்சிடுறான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவன் வந்து வர்றான் ஊர்க்காரன். வந்துட்டு, "டாஸ் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹால்டான்ற ஒருத்தவன் வந்து அவனோட அடிமைய தேடி வந்திருக்கானாமா. அதனால ஊர் மக்களுக்கு அவனுக்கு சண்டை வரப்போகுது. வாங்க நீங்க தான் வந்து இத சமாளிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் கிட்ட வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பார்த்தோன்னா அந்த அடிமை தான் இப்ப படுத்து கிடக்கலாம் டாஸோட வீட்ல. அவன தேடி தான் வந்து ஹால்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வந்திருக்கானாம். அப்ப அங்கிட்டு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாய்ங்க. நம்ம லைஃப் பெரியவர் தான் வந்து முன்னாடி நின்றுருக்காரு. நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஹால்டான் என்ன சொல்றான்னா, இந்த சங்கிலி இருக்குல்ல, இந்த சங்கிலி தான் வந்து அதுவும் அந்த கழுத்துல கட்டியிருக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்த பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கான் அந்த ஹால்டானு. அது மட்டும் இல்லாம என்னோட அடிமை வந்து இங்க வந்திருக்கான். அவன மட்டும் நீங்க குடுத்துருங்க. நான் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருவேன்னு சொல்லிட்டு பெரும் படையோட வந்து நின்றுருக்கான். சொன்னத பார்த்துட்டு கோவப்பட்ட நம்ம ஊர் பசங்க, அப்போ ஒருத்தவன் வந்துட்டு வாள தூக்கிட்டு வந்துட்டு ஹால்டான் முன்னாடி வந்து நிக்கிறான். என்னடா நீ இப்படி மிரட்டுனா நாங்கலாம் பயந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும்போது, ஹால்டான் கூட்டத்துல இருந்து இன்னொருத்தவன் வர்றான். வந்துட்டு பார்த்தா அவனுக்கு வந்து கை இல்ல. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "ஏன்டா என் கைய வெட்டுனது நீ தானே? இப்ப வாடா சண்டை வச்சுக்குருவோம்." என் இன்னொருத்தவன் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம ஊர் பையன் என்ன சொல்றான்னா, என்னோட அண்ணன நீங்க தான்டா கொன்றீங்க. அதனால தான்டா உனக்கு இது. இப்ப வாடா உன் உசிரைய எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மாத்துக்கட்டுல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, ஹால்டானுக்கு வெறி ஆயிருச்சு. கையில வச்சிருக்க சங்கிலிய எடுத்து அவன் கூட்டாளியோட மூஞ்சில படார்ன்னு விடுறான். அது மூஞ்சில போய் சக்குன்னு ஒட்டிக்கிறது. டப்புன்னு இழுக்குறான். மூஞ்சிலாம் சிதைஞ்சு போயிருது அதுல. எல்லாரும் மறந்து போறாய்ங்க சுத்தி இருக்கவங்க. அப்படி இங்கிட்டு டார்ஸ வந்து காமிக்கிறாய்ங்க. அவரு என்னன்னா அந்த அடிமை கூட பேசிட்டு இருக்காரு. அந்த அடிமை வந்து சொல்றான், "ஒரு நிம்மதியா, அமைதியான ஒரு இடத்துல வாழணும். அதத்தான் நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா எப்படியோ மாறிடுச்சு." அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவரு டாஸ் இருந்துகிட்டு, "எனக்கு புரியுது. இங்கருந்து ரொம்ப தூரமா இருக்கு அந்த நிலம். அதுக்கு பேரு வின்லாண்டுன்னு சொல்லிட்டு பேரு. அங்க எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும். அங்க அடிமைகள் இல்ல. அங்க போர்கள் இல்ல. அங்க நிம்மதி மட்டும் தான் நிலைச்சிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் வந்து அடிமைக்கு வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து தாருஃபின் வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அப்படியும் அந்த இடத்துக்கு காப்டான் வந்துட்டான். இங்க இருக்கானா என் அடிமை, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தார வந்து பார்க்குறான் காப்டானு. பார்த்தோன்னேவும் தார வந்து தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. "ஏய் தார்ஸ் என் அடிமைய குடுத்துரு. இவனுக்கு நான் நல்ல பாடம் கற்பிக்கணும். இவனை விட்டு நீ விலகி போயிரு. நான் சண்டை வேணாம்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு காப்டான் வந்து பேசிட்டு இருக்க. சரி இந்த அடிமைய நீ எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு தாஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இவனை நான் 2 இள ஆடை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்டான் சொல்லுவான். அதுக்கு தாஸ் வந்து, "சரி நான் இவனுக்கு 4 ஆடு தரேன். இவன நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்லுவாரு. என்னடா முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு இது காப்டானோட ஆள் வந்து கூவுவான். "இரு நீ வாய மூடு." அப்படின்னு சொல்லிட்டு காப்டான் வந்து சொல்லிட்டு இருப்பாப்ல. காப்டான் என்ன சொல்லுவான்னா, "இவன வச்சு தான் மத்த கைதிகளுக்கு நான் பாடம் சொல்லி தரணும். அதனால இவனுக்கு விலை ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "சரி அப்ப எவ்வளோ ஆகும்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு நம்ம தாஸும் கேட்பாரு. "இவனுக்கு இத விட நீ குடுக்கறத விட டபுளா வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. சரின்ட்டு நம்ம தாசு வந்து பரவால்ல நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆடையும் வந்து இள ஆடை வந்து குடுத்துருவாரு. அன்னைக்கு நைட் அவங்க அக்கா தான் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப தாருஃபின் "ஏன்க்கா அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அக்கா இருந்துகிட்டு, "அவன் கொஞ்ச நேரத்திலேயே செத்துட்டான்டா. அவன எப்புட்றா இவ்ளோ விலை குடுத்து நம்ம வாங்கியிருக்கோமே! அப்பா ரொம்ப முட்டாள்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கத்திட்டு இருக்கும். அப்படியே வந்து அவங்க வந்து நின்றுருப்பாங்க. அப்ப தாருஃபினுக்கு வந்து மனசுல ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த லைஃப் பெரியவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நம்ம தப்பிச்சு ஓடி தான் இந்த இடத்த வந்து சேர்ந்தோம்னு" சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அத அவங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு வந்திருப்பான். அன்னைக்கு நைட் அவங்க அப்பா கிட்ட அத பத்தி கேட்பான். "ஏன்பா லைஃப் பெரியவர் அந்த மாரி சொல்றாரு. நம்ம தப்பிச்சு தான் ஓடி வந்து இந்த நிலத்த கண்டுபிடிச்சோமா?" அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் கிட்ட அவங்க பையன் வந்து கேட்டுட்டு இருப்பான் தாருஃபின். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "ஆமாம்ப்பா அவர் சொன்னது உண்மதான். நம்ம ஓடி தான் இங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆச்சரியமாகும். அவங்க அப்பாவே இந்த மாரி சொல்ட்டாருன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, அப்படியே திடீர்னு கடலுக்கு நடுவுல ஒரு பெரும் படம் வந்து படக ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஒருத்தவன் வந்து தலைமை தாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க் யூ.